எக்ஸாமில் வயது கணக்கில் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டாங்கன்னா எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேள்வி என்ன வேணால் இருக்கட்டும், அந்த கேள்வியிலேருந்து என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு கேள்வியில் என்ன நம்மள்கிட்ட ஆன்சர் கேட்டிருக்காங்களோ அதை வந்து தெளிவாக ப்ரொசீட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அருண் மற்றும் சுரேஷின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள். அப்போது 2 பேர் இருக்காங்க, அருண், சுரேஷ். அவங்களோட தற்போதைய வயது வந்து 24, 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க தற்போதைய வயது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்போது 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் எவ்வளவு இருக்குன்னு கேட்குறாங்க. தெளிவாக பாருங்கள், முதல்ல கொடுக்கும்போது அருண் மற்றும் சுரேஷ்னு கொடுத்தாங்க. இப்போது சுரேஷ் மற்றும் அருண் கேட்டிருக்காங்க, அதை தெளிவாக பார்த்துக்குங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்போது இந்த விகிதத்தை கேட்குறாங்க. கேள்வியிலிருந்து என்ன கேட்குறாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியும். இது ரொம்ப ஈஸி தான், ஆனால் இதிலே நிறைய தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது 24 வயசு தற்போதைய வயது. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வயசு என்ன இருக்கும்? 8 வயசு கம்மியாக இருக்குமா? அப்போது 24ல் 8 கம்மியாச்சுன்னா 16. இங்கே 36ல் 8 கம்மியாச்சுன்னா 28. இப்போது நம்மளுக்கு வந்து அருண் மற்றும் சுரேஷோட வயது வந்து 16:28ன்னு இருக்குது. இதை சுருக்கணும்னா 4ஆம் வாய்ப்பாடில் 4 முறை, 4ஆம் வாய்ப்பாடில் 7 முறை, 4:7 அப்படின்னு சொல்லி ஆன்சர் போடக்கூடாது. ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 4:7ன்னு. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சுரேஷ் மற்றும் அருண்னா சுரேஷோட விகிதம் ஃபஸ்ட்டு, அருணோட விகிதம் அடுத்து. சுரேஷோட விகிதம் 7, அருணோட விகிதம் 4. இப்போ 7:4ங்கிறது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இது ஆப்ஷன் சியில் இருக்குது. தெளிவாக என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு எப்படி ஆன்சர் மாற்றிருக்காங்க பாருங்கள். அருண் சுரேஷ் கொடுத்துருக்காங்க, இங்கே சுரேஷ் அருண் மாற்றிருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக பார்த்து ஆன்சர் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இதே போல் வயது கணக்கில் இருக்கிற எல்லா சம்மையும் எடுத்து ஒரே வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவை ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணுறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க.